8வது ஊதியக்குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஊதிய உயர்வு எவ்வளவு இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. கடந்த 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 7,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருந்தது. கடந்த முறை பயன்படுத்தப்பட்ட அதே அளவு கோலை பயன்படுத்தினால் இம்முறை அடிப்படை ஊதியம் 18,000 46,260 ரூபாயாக உயரும். அதே நேரம் குறைந்தபட்ச ஊதியம் 34,560 மட்டுமே உயர வாய்ப்புள்ளதாக முன்னாள் நிதித்துறை செயலாளர் சுபாஷ் சந்திர கார்க் தெரிவித்துள்ளார். ஆம்பிட் என்ற நிறுவனம் அடிப்படை ஊதியம் 32,940 அதிகரிக்கக்கூடும் என தெரிவித்திருந்தது. ஊதிய உயர்வு 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வும் இடையில் ஆண்டுதோறும் இருமுறை அகவிலைப்படி உயர்வும் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவர்.